ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த குழம்பு நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்புறம் சாதம் எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த ஈஸியான மட்டன் குழம்பு எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பெரிய சைஸில் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி 2மே சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கூடவே நான் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புதினா வேண்டாம்னா கொத்தமல்லி இலை மட்டுமே சேர்த்துக்கலாம். 2மே சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு காரத்துக்காக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீர் குழம்பு மசாலாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா முழுசாக மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 1/2 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்ததுனால 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இது எதுவுமே தாளிக்க போகிறதில்ல, டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எதுவுமே நம்ம தாளிக்காமல் வதக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மட்டன் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 2 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நமக்கு வெந்து வரும்போது எக்ஸ்ட்ராவே நமக்கு தண்ணி விடும் அது. அதனால் ஒரு 2 1/2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம வெந்ததுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நாம் இப்போ எல்லா மசாலா, எல்லா பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். 7 8 விசிலே உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 விசில் இன்றைக்கி விட்டுருக்கேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உங்களுக்கு எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது கூட நம்ம இறக்கும்போது என்னெல்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது கூட நான் ஒரு ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இறக்கும்போது சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதனால் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.